ஹாய். நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ்ட் ரெடி பண்ணேன். அதை ஒரு சின்னதாக ஒரு விலாகாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதான் போட்டிருக்கேன். ஒரு டூரில் 2 கிட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஃபீஸ்ட் மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடியுமே எனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூட டைம் இல்லை. 2 நாள்லேயே வெளியே போயிட்டு இருந்தேன். அப்படியும் அது 2 நாளைக்கு முன்னாடியே மறுநாள் பண்ண வேண்டியதுக்கு தேவையான பருப்பு எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இட்லிக்கு தேவையான அரிசி உளுந்தெல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுட்டேன். நான் ரஸ்க் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான ரஸ்கையுமே பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். புட்டுக்கு கறி குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தேங்காய் கட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி புட்டுக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன். அரிசி சும்மா காயக்கூடாது, சும்மா தண்ணி இருவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஈர அரிசியை அப்படியே மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளோ அரிசி போட்டால் இவ்வளோ மாவு கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது 1.5 கிலோ அரிசிக்கு நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அவ்வளோ மாவு தான் கிடைக்கும். அதை விட அதிகமாகலாம் கிடைக்காது. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நிறைய மாவு இருந்ததுனால அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அவ்வளோ மாவு நம்ம ஒரே டைமில் ஒரே பாட்டில் வச்சு அவிக்கும்போது கண்டிப்பாக வேகாது. அதனால் அதிகமாக இருந்தால் 2ஆக வேக வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஆவி கட்டுறதுக்கு வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, வடைக்கு பருப்பு ஊற வச்சுட்டு இட்லிக்கு மார்னிங்கே ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தெல்லாம் கிரைண்டரில் போட்டுட்டு என்ன பண்ணேன்னா, மறுநாள் என் பசங்க ஸ்கூலுக்கு மார்னிங் கிளம்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு ஸ்கூலில் தான். அதனால் அவங்க நீ புட்டு செய்றியா, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு மறுநாள் மார்னிங் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருந்தாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கூலில் போய் செகண்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், அப்புறம் ஒத்துக்காது. அதனால் அவங்களுக்கு அப்போவே ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆவி கட்டியிருந்த மாவை தண்ணி தெளித்து புட்டு பதத்துக்கு தண்ணி தெளித்து கலந்து அவிக்கணுங்க. மாவு நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் ஆவி கட்டிடுங்க. கொஞ்சமாக இருந்துச்சுன்னா 25 மினிட்ஸ் போதும். நிறைய நம்ம எவ்வளோ நல்லா வேக வைக்கிறோமோ அவ்வளோ புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் புட்டோட ட்ரிக்கே. நம்ம கம்மியாக வேக வச்சோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. செகண்ட் டைம் நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்கிறது எவ்வளோ நிமிஷம் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். நம்ம இந்த மாதிரி ராவாக ஈர அரிசியில் புட்டு செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதோட வேக வைக்கிற டைமிங் ரொம்ப முக்கியங்க. நம்ம 20 மினிட்ஸ் தண்ணி தெளித்ததுக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் திரும்பவும் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நெய் சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது அது ரொம்பவே டேஸ்டி, ரொம்பவே ஹெல்த்தி. இந்த மாதிரி வெறும் ரெட் ரைஸ் மட்டும் போட்டு செய்யாமல் அது கூட கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரெட் ரைஸ் மட்டும் போட்டு செய்யும்போது லைட்டாக திகட்டும், ரொம்ப சாப்பிட முடியாது. ஆனால் அது கூட கொஞ்சமாக நம்ம வெள்ளை பச்சரிசி கூட சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்மளால் நிறைய புட்டு சாப்பிட முடியும். புட்டு ரொம்ப ஹெல்த்தி. என்னோடய சிஸ்டர் இன்லாவோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி மெத்தடில் தான் ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்களுக்கு புட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக இட்லி மாவுலாம் ரெடியாக இருந்துச்சு. நான் இப்போ வடைக்கு போட்டு நைட்டே அதுக்கான வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரஸ்க் அல்வாவும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக ரஸ்க் அல்வா ட்ரை பண்ணாதீங்க, சுத்தமாக நல்லா இல்லைங்க. நான் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணேன், நல்லா இல்லை. மறுநாள் காலையில் 2 பாத்திரத்தில் புட்டு ரெடி பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு புட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதே இட்லி பாத்திரத்தில் இட்லி ஒரு 4 டைம்ஸ் ஊற்றி எடுத்துக்கிட்டு கறி குழம்பு சிக்கன் குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரஸ்க் அல்வா நல்லா இல்லாததுனால கொஞ்சமாக கேசரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.